கேளுங்க சார், கொஸ்டின் கேளுங்க. வீடியோல வாங்க. சார் ஓகேங்க சார். சார் இப்போ வந்து சார் இப்போ 6ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு அதிபதி 5ல் உட்காந்துக்குதுங்க சார். இது எப்படி சார் பலன் தரும்? 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி. ஓகே. இது எப்படி சார் பலன் தரும்னு கேட்கறேன். நீங்க சொன்னீங்க. இல்ல. இது வந்து லக்னத்தை பொறுத்து பலன் மாறுங்க. அதாவது இத லக்னத்தை பண்ணிக்கோங்க. அதாவது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அதாவது வந்து ஓகே. இப்ப மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஓகேங்க சார். மேச லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேச லக்னத்துக்கு 1, 5, 9ஆம் அதிபதியே 4, 8, 12ஆம் அதிபதியா வருவாங்க. ஓகேங்க சார். 1, 5, 9ஆம் அதிபதியே 4, 8, 12ஆம் அதிபதியா வருவாங்க. ஓகே. அப்ப அங்க 8ஆம் அதிபதியே லக்னத்துக்கு சுபரா தான் வருவாங்க. ஓகேங்க சார். இப்ப இந்த கிரகம் வந்து ஒரு கிரகத்தோட சேர்க்கை பெற்றாலோ ஒரு இடத்துல போய் உட்கார்ந்தாலோ நன்மை தான் செய்யும். ஓ ஓகே ஓகேங்க சார். இதுவே அதாவது லக்னத்தை பொறுத்து சேஞ்ச் ஆகும். அதாவது நான் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னா, லக்ன சுபர்களே வந்து 6, 8, 4, 8, 12ஆம் அதிபதியா வந்தாங்கன்னா அது பாதிப்பை கொடுக்காது. ஓகே ஓகேங்க சார். லக்ன பாவர்கள் வந்து 6, 8, 12, 4, 8, 12ஆம் அதிபதியா வந்தாங்கன்னா அதோட சேர்க்கை வந்து பாதிப்பை கொடுக்கும். ஓ. இப்ப மேச லக்னத்துக்கு பாத்தீங்கன்னா லக்னாதிபதி செவ்வாய், 12ஆம் அதிபதி பாத்தீங்க அப்படின்னா குரு தான் வரும். அது லக்ன சுபர் தான். ஓகேங்க சார். ஆமா ஆமா. அப்ப செவ்வாய் குரு சேர்க்கை வந்து இங்க நன்மை தான் செய்யும், தீமை செய்யாது. ஓ ஓகே ஓகேங்க சார். சில லக்னங்களுக்கு வந்து இப்ப விருச்சிக லக்னம்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா 8ஆம் அதிபதி புதனா வரும். அது லக்னத்துக்கு பாவரா வரும். அந்த சேர்க்கை வந்து கெடுதல் பண்ணும். ஆமா சார். இப்ப நீ விருச்சிகத்துக்கு அவர் 8க்கு 11 கூடியவர். ஒரு ஆதிபத்தியம் தீமையாவும் ஒரு ஆதிபத்தியம் பாசிட்டிவா வருது. ஆனா அவர் கிரக ரீதியா பார்க்கும்போது ஒரு நன்மை எல்லாம் தீமை தான் பண்ணுவார். கரெக்ட். பகைவனா வரவன் வந்து எப்பயுமே நல்லதெல்லாம் பண்ண மாட்டான் உங்களுக்கு. ஓ அதான் சார் கிரக ரீதியா நான் பாத்துக்கணும் வந்து மெயினா. கரெக்ட்டுங்களா இல்லையா? கிரக ரீதியா பாவத்தை பார்க்கறத விட கிரகத்தை பாத்துக்கணும். கிரக ரீதியா கிடையாது, அந்த லக்ன ரீதியா. ஓ ஓகே ஓகேங்க சார். புரியுது. இப்ப சில கிரகங்கள் வந்து நட்பு கிரகமா இருக்கும். சில கிரகம் வந்து நட்பு கிரகமா இருக்கும் சார். இப்ப குருவுக்கு வந்து சனி நட்பு கிரகம். ஆனா லக்ன ரீதியா குருவுக்கு சனி வந்து பகை வரும். ஓ லக்ன ரீதியா ஓகேங்க சார். லக்னத்துக்கு சுபர், லக்னத்துக்கு பாவம் தெரியும்லங்க. அது புரியுது சார். அது புரியும். 4, 5 கூடியவரெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா லக்னத்துக்கு சுபரா வரும். அந்த லக்ன சுபர் வந்து லக்ன பாவரோட கனெக்ட் ஆகும்போது அந்த பாவர் வந்து 8ஆம் அதிபதியா வந்தா பாதிப்பு கொடுக்கும். ஆனா லக்ன சுபரே 8ஆம் அதிபதியா வந்தா பாதிப்பு கொடுக்காதுன்னு சொல்றேன் நான். ஓ ஓகே புரியுது சார். வந்துட்டேன்னா இப்ப சுக்கிரன் வந்து ரிஷப லக்னத்துக்கு லக்னாதிபதி 6ஆம் அதிபதி அவங்கதான். ஆமா. அப்புறம் பெரிய பாதிப்பா கொடுக்காதுன்னு சொல்றேன் நான். புரியுது சார். ஏன்னா லக்னாதிபதியா வரனால அவருக்கே தீமை பண்ணிக்க மாட்டாரு. கரெக்ட்டுங்களா? அவருக்கே தீமை பண்ணுவாங்கன்னு சொல்றாங்க. அதாவது அவருடைய செயல்னாலேயே அவர் பாதிப்பை தேடிக்கிடுவார்னு சொல்றாங்க. ஆனா அதை லக்ன சுபர் பார்த்துட்டா உங்களுக்கு தீமை நடக்காது. இப்போ 5 கூடியவரோ 9 கூடியவரோ யாராவது பார்த்தாங்கன்னா தீமை நடக்காது. தீமை நடக்காது. அல்லது தீமையில இருந்து மீண்டு வந்துருவாங்கன்னு சொல்றேன். இதே ஆனா இப்போ ஒரு 6ஆம் வீட்டு அதிபதி 8ஆம் வீட்டு அதிபதி குரு சேருதுன்னு சொன்னா கொஞ்சம் தீமை நடக்கும். கரெக்ட்டுங்களா? புரியல. லக்னத்துக்கு ரிஷப லக்னத்துக்கு குரு 8ஆம் வீட்டு அதிபதி குரு வந்து தீமை 100% தீமை. குரு வந்து சுக்கிரன் கூட சேர்ந்தா கண்டிப்பா. ஓகே சார். இப்ப புரியுது சார். கான்செப்ட் புரியுதுங்க சார் எனக்கு வந்து. அந்த அதாவது வந்து லக்னத்துக்கு பாவர் சேர்க்கை இருக்கக்கூடாது. பாவர் வந்து 8ஆம் அதிபதியா வந்தா பாதிப்பு மட்டுமே கொடுக்கும். ஓ ஓகே புரியுதுங்க சார். இது அருமையா புரியுதுங்க சார். லக்னத்துக்கு சுபர் வந்து சேர்ந்தா பாதிப்பு கொடுக்காது. ஓகே சார். இது பார்த்தாலும் பலன் எடுத்துக்கலாம். கரெக்ட்டுங்களா? இப்ப மிதுன லக்னம் எடுத்துக்கோங்க. மிதுன லக்னத்துக்கு 1, 5, 9 வந்து புதன், சுக்கிரன், சனிதான். ஓகேங்க சார். 4, 8, 12ம் புதன், சுக்கிரன், சனிதான். 4, 8 ஆமாங்க சார். இப்ப இது மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சனி. ஆமாங்க சார். மிதுன லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி சனி. இப்ப புதன் சனி சேர்க்கை வந்து அஷ்டமாதிபதி அவர் கண்டத்தை கொடுப்பாருன்னா சொல்லக்கூடாது நீங்க. ஆமா சார். இது செவ்வாய் சேர்ந்தா கண்டத்தை கொடுப்பாரு. கரெக்ட்டுங்களா? அதெல்லாம் நான் சொல்லல சார். நான் சொல்றது வந்து லக்ன சுபர் வந்து லக்ன பாவரோட சேரக்கூடாது. அவ்வளவுதான் லாஜிக்.
ஓகே சார். புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். நீங்க சொல்ற கான்செப்ட் புரியுது. நான் வந்து லக்னத்துக்கு சொல்றேன். நீங்க வந்து கிரகத்துக்கு போயிறாதீங்கன்றேன் நானு. இல்லைங்க சார். அதான் இப்ப மிதுன லக்னத்துக்கு 6ஆம் வீட்டாதிபதி செவ்வாய். அவர் போய் 8ஆம் வீட்டாதிபதி அது செவ்வாய் சனி தொடர்பா இருந்தா பிரச்சனை உண்டு பண்ணோம். அதான் நீங்க சொல்லிட்டேன்ல சார். ஒரே வார்த்தையில முடிச்சாச்சு. லக்ன சுபர், லக்ன பவர் சேரக்கூடாதுன்ட்டு. ஆ அப்ப திரும்பவும் நீங்க கேட்கிறீங்க கொஸ்டின். சரி. இல்ல புரியுதுங்க சார். புரியுதுங்க சார். நீங்க அந்த சொன்னீங்க லாஜிக்கா நான் அதுக்குள்ளேயே போயிட்டு வந்துட்டு. ஓகேங்க சார். புரியுதுங்க சார் அந்த கான்செப்ட். சுபர் பவர் செயற்கை இருக்கக்கூடாது. ஆனா சுபர் சுபர் செயற்கையா இருக்கலாம். இப்ப 8ஆம் அதிபதி அந்த லக்னத்துக்கு சுபர். ஓகேங்க சார். மிதுன லக்னத்துக்கு சுபர் தானே? ஆமாங்க சார். சனி. அவர் 5ஆம் வீட்டாதிபதி கூட சேரலாம். கரெக்ட்டுங்களா? 5ஆம் இடத்துக்கு சேரலாம். அப்ப வந்து என்ன ஆகும்? மறைமுகமா உங்களுக்கு பேர் புகழ் கிடைக்கும். அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் அதிர்ஷ்டம் கிடைக்கும். திடீர் பேர் புகழ் கிடைக்கும். 8ஆம் அதிபதி சேர்ந்துட்டாரு. பாவத்துவம் ஓகேங்க ஆயிட்டாரு. சார். இவர் வந்து சனி தொடர்பு வந்து மிகப்பெரிய பாவம் அப்படின்னு சொல்லக்கூடாது. ஓகேங்க சார். அப்படிலாம் சொல்லிட்டு தெரியலாம். இது வந்து பெரிய பாவத்துவம் ஆயிடுச்சு எல்லாம் போச்சுன்ட்டு. அப்படிலாம் கிடையாது. ஓகேங்க சார். அப்படிலாம் புரியுதுங்க சொல்றாங்க சார். சார். அது சொல்றேன் நானு. இல்லைங்க சார். நீங்க சொல்றது வந்து கரெக்ட்டா ஒரு எவிடன்ஸோட சொல்றீங்க. இது ஓகே கரெக்ட்டா மேட்ச் ஆயி எனக்கு புரியுதுங்க சார். நான் கான்செப்ட் எனக்கு புரியுது எனக்கு நல்லாவே. இத நான் இப்ப நிறைய ஜாதகத்துல அப்ளை பண்ணும்போது எனக்கு நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா ரிசல்ட் நல்லா கிடைக்கும் ஆனா. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா 6, 8, 12 தொடர்பு இருக்கக்கூடாதுன்றான். 6, 8, 12 தொடர்பு இல்லாம எப்படி ஜாதகம் இருக்கும்? ஏதாவது ஒரு 6, 8, 12 ஏதாவது ஒரு இடத்துல இருந்தானே ஆகணும். ஆமா சார். கண்டிப்பா இருக்கு. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஜாதகத்துல இந்த மாந்தி எந்த பாவத்துல தான் தீமை தரன்றாங்க. ஏதோ ஒரு பாவத்துல கண்டிப்பா இருந்தது ஆகணும் வந்துட்டு. அது இருக்குது விதிவிலக்கே கிடையாது இதுக்கெல்லாம். இருக்குது. சார் அப்ப விதிவிலக்கு இருக்குங்களா? அதாவதுங்க மாந்தி எல்லாம் சரி. இறப்புக்கு மட்டும் பாருங்க. மத்த எல்லாத்துக்கும் மாந்தி எடுக்காதீங்கன்ற நான். வேற எதுக்குமே நான் தேவையில்லைங்க சார் வந்துட்டு. தொழிலுக்கு பார்க்கலாம். எந்த நட்சத்திரத்துல மாந்தி இருக்குதோ அது சார்ந்த தொழில் பண்ணுவாங்க. அவ்வளவுதான் லாஜிக். அந்த தொழில் பண்ணீங்கன்னா அது எப்படி சார் சப்போர்ட் பண்ணுங்களா வந்துட்டேன்னா? ஆமா சப்போர்ட் பண்ணும். உயிர் இல்லாத விஷயங்களுக்கு சப்போர்ட் பண்ணும் மாந்தி. உயிர் இருக்கிற விஷயத்துக்கு பாதிப்பை கொடுக்கும். அந்த தொழிலுக்கான சப்போர்ட் பண்ணலாம் மெயினா. ஓகேங்க சார். புரியுதுங்க சார். இது பாரு இது நல்ல ஒரு பாயிண்ட்ங்க சார் ஆனா. எல்லாமே நல்ல பாயிண்ட் தான் சார். இல்லைங்க சார். இந்த பாயிண்ட் அருமையா இருக்குது சார் வந்துட்டு. நான் பாருங்க ஏன்னா இப்ப சூரியன் மாந்தி பாருங்க அது ஒரு டெத் ஒரு பாடியாடு பாடி தான். ஆனா அது வந்து பார்த்தீங்கன்னா உயிர்காரகம் இல்லாம பொருளாதார ரீதியா வேற எதுனா உயிர் இல்லாம பண்ணீங்கன்னா மிகப்பெரிய சப்போர்ட் ஆனா இது நல்லா புரியுதுண்ணா. ஆமா இந்த ஆமா. பாயிண்ட் என்ன இதுவரைக்கும் யாரும் சொன்னதில்லண்ணா. எதையுமே யாரும் சொல்லல சார். எல்லாமே வந்து பொதுவான விதியை வச்சு உழட்டிட்டு இருக்கான். ஒருத்தவங்கலாம் குரு பார்வை வச்சே முடிச்சிடுறாங்க பலனை. எப்படி சார் குரு? குரு பார்வை பார்த்தாலே எல்லாம் முடிஞ்சு போயிடுச்சுன்றான். எல்லாம் சக்சஸ் ஆயிரும்ன்றான். அவன் லக்ன சுபரா லக்ன பாவரா எதையுமே பாக்குறது இல்ல. அவன் பார்த்துட்டாலே இங்க சுபத்துவம் ஆயிடுச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சுன்றான். அப்படிலாம் இருக்காங்கன்ற நான். அப்படிலாம் கிடையாதுன்ற புரியுதுங்க சார். அதான் அவங்க. லக்ன ஆனா சுப சேர்க்கை இருந்தா இல்லைங்க சக்சஸ். சார் உண்மைதானே அவங்க கூட தான் ஆடி. ஓகேங்க சார். லக்ன சுபர் சேர்க்கை இருக்கான்னு பாத்துக்கோங்க. அவ்வளவுதான். புரியுதுங்க சார். அதே மாதிரி ஒரு சார் கேந்திரத்தை நீங்க சொன்ன அந்த கிளாஸ் மட்டும் முடிச்சிடலாமா? என்ன சார்? சார் இல்லைங்க சார் நீங்க சொன்னீங்க அந்த கிளாஸ் முடிச்சிடலாமான்னு கேட்டேன். ஏன்னா டைமர் ஆயிட்டீங்களா? மறுபடியும் வீடியோ என்ன கட் ஆயிடுச்சுன்னா? இல்ல கட் ஆகாது சார். இன்னும் டைம் இருக்கு. சரி ஓகேங்க சார். இப்ப சொல்லுங்க சார். அதாவது சார் ஒரு கிரகம் எப்ப யோகத்தை செய்யும் அப்படின்னா ஒரு திரிகோணத்தையும் ஒரு கேந்திரத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகம் வந்து யோகத்தை செய்யும். ஓகேங்க சார். நீங்க உடனே இப்ப 4க்கு 5 கூடியவர் இந்த மாதிரி வந்தோம். இவங்க சொல்றது திக் பலம் ஆயிடுச்சு, சேஷ்டா பலம் ஆயிடுச்சு, அது வந்து இந்த பலம் ஆயிடுச்சு, பஞ்சாமா புருஷ யோகம் வந்துருச்சு, வர்க்கோத்தவம் ஆயிடுச்சு, இப்போ அது என்னது அது புஷ்கர் நவசம் அடைஞ்சிருச்சு. இது வந்து யோகம் கிடையாதுன்ற நான். ஒரு கேந்திரத்தையும் ஒரு திரிகோணத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய ஒரு கிரகம் வந்து யோகத்தை செய்யும். அப்படி இயற்கையில வந்து கேந்திரத்தையும் திரிகோணத்தையும் கனெக்ட் பண்ணக்கூடிய கிரகங்கள் வந்து 6 லக்னத்துக்கு இருக்கு. ஓகேங்க சார். அதாவது அதோட தசாபுதி நடந்தா மெயினா நன்மை பண்ணும் கரெக்ட்டுங்களா? அது எது கூட சேர்ந்து இருக்குன்னு பார்க்கணும்ல. கண்ணுக்குட்டி வந்து நல்லதுதான். அது பண்ணி கூட சேர்ந்தா நல்லது பண்ணுமா தீமை பண்ணுமான்னு பார்க்கணும்ல. அந்த சார் இப்ப நீங்க சொல்லக்கூடிய கான்செப்ட் வந்து இப்ப எனக்கு வந்து பாருங்க 4க்கு 5 கூடிய ஒரு சனிங்க சார் ஒரு யோகாதிபதி ஓகேங்களா? யோகாதிபதி 3 கூடிய குரு கூட சேர்ந்தாங்க. இருங்க யோகாதிபதிங்கிறது பொதுவான கான்செப்ட். அப்ப அவர் எந்த பாவகாதிபதியோட சேர்றாருன்னு பார்க்கணும். அது நட்பு கிரகமான்னு பார்க்கணும். ஆமா சார். அதான் 3 கூடிய குரு கூட சேர்றாரு. அதனால தான் தீமை பண்ணிக்கிறாருன்னு நினைக்கிறேன் சார். கரெக்ட்டுங்களா? தீமை பண்ண மாட்டார் சார். அது சார்ந்த விஷயத்துல
கொடுப்பாரு, நன்மை தானே பண்றாரு, கடன் கொடுப்பாரு, நகை கடன் வைக்க இது எல்லாமே பண்ணுவாரு. அதை வந்து நீங்க தீமையா எடுத்துக்கிறீங்க, அந்த சம்பவத்தை அவர் செய்வாரு, அவ்வளவுதான். ஓ, அது எது கூட சேராதோ அதுக்கான ஒரு ரிசல்ட் என்ன கொடுப்பாரு ஆனா. அது சார்ந்த பெனிஃபிட் தான் கொடுப்பாரு அவரு. ஓ, ஓகே ஓகேங்க சார் வந்துட்டானா. சார் ஒருத்தன்ட்ட வந்து என்ன இருக்கோ அதை தான் புரியுது. கொடுப்பாரு. இல்ல புரியுது சார், இல்லாத ஒண்ணு கேட்டா அவர் எனக்கு கொடுக்க போறாரு ஆனா. ஆனா சார் அந்த கிரகம் இப்ப கெடாம தான் சார் இருக்குமா? அந்த கிரகம் கெடாமல் இருந்தா நல்லது தான் சார். இப்ப நீச்சமாகாமையோ இல்ல இந்த மாதிரிலாம் இல்லாம இருந்தா நல்லது தானே சார். அப்படி பொத்தம் பொதுவா எப்படி சார் சொல்றது? அதாவது சார் உங்களுக்கு எது கரெக்டோ அதுபடி எல்லாமே உங்க மைண்ட் தான் சார் காரணம். இப்போ உதாரணத்துக்கு சிலர் வந்து இறப்ப வந்து கேக்குறாங்க, இங்க வாழ்ந்தது போதும் போய் சேர்றேன்றாங்க. அவங்களுக்கு வந்து இறப்பு நல்லது தானே. ஆமாங்க சார். சிலர் வந்து 110 வயசு வாழணும்னு நினைக்கிறான், அவனுக்கு வந்து அது கெடுதல், ஆயுள் கண்டங்கிறது கெடுதல். அப்ப அது உங்க மைண்டை பொறுத்து தானே மாறுது, உங்க ஆசைகளை பொறுத்து அது மாறுது தவிர அது அதோடைய வேலையை செய்யுது. நீங்க நல்லதா கெட்டதான்னு கேட்டா உங்களுக்கு எது விருப்பமோ அதுக்கேத்த மாதிரி நடந்தா தானே உங்களுக்கு நல்லது இல்லையா? புரியுது புரியுதுங்க சார். புரியலையா? இல்ல புரியுதுங்க சார், நீங்க சொல்லக்கூடிய பாயிண்ட் புரியுதுங்க சார். நல்லது கெட்டதுங்கிறது எப்படி பிரிக்கிறீங்க? நல்லது கெட்டதுன்னு எதுவும் கிடையாதுன்ற நான். இல்லைங்க சார், இப்ப எனக்கு பாருங்க சார், இப்ப வந்து ஒரு சரக்குனா எனக்கு பிடிக்காதானா, ஒரு குடிகாரங்க கேட்டா அவனுக்கு அதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அமிர்தமா கிடைக்கும். இப்ப அவருக்கு அது பிடிச்சிருக்குது. அப்ப அவனுக்கு எது பிடிக்குதோ அது யோகம் தானே அவனுக்கு. புரியுது புரியுதுங்க சார். இது எப்படி யோகம் தோஷம் பிரிக்கிறீங்க? குரு பாத்துருச்சுன்னா அது யோகம் ஆயிருமா? கிடையாதுங்க சார். அதாவது லக்னத்துக்கு யோகியா இருக்கணும், கரெக்ட்டுங்களா? குரு, ஆமா, லக்னத்துக்கு யோகனா இருக்கணும். ரெண்டாவது வந்து குரு நல்லவன் அப்படின்னு சொல்றதே இங்க தவறா இருக்குது என்னுடைய ஆய்வுல. எல்லாரும் சொல்றாங்க குரு வந்து நல்லவன், அவன் பார்த்துட்டான் வந்து எல்லாத்தையும் பண்ணுவாரு அப்படின்றாங்க. கரெக்டா சார்? இல்ல ஆமாங்க சார், அப்படிதான் சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா வந்துட்டு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன் சார், குரு நல்லவன் அப்படின்னா குரு தானே கோடி பணத்துக்கு அதிபதி. ஆமாங்க சார். குரு நல்லவன் தானே. அப்ப நீங்க நல்லவனா இருந்தா கோடீஸ்வரன் ஆயிரணுமே, ஏன் ஆக முடியல? கரெக்ட்டுங்க சார். வந்துட்டு அவர் கொடுக்க மாட்டேங்கிறாரு சார். அதான் அவர் வந்து அந்த குரு வந்து சார், குரு வந்து நல்லவன் கிடையாது சார். நல்லவனா நடிக்கிறவன் தான் சார் குரு. அவனை வந்து நல்லவன் 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 சொல்லி எல்லா ஜோதிடரும் சொல்லிட்டு இருக்காங்க. நல்லவனா நடிக்கிறவன் குரு, நல்லவன் குரு கிடையாது. ஆனா சார் சுக்கிரன் சார் அப்ப வந்து சார் வந்துட்டு ஒவ்வொரு இதுக்கு விளக்கம் கொடுக்க முடியாது சார், நான் சும்மா சொல்றேன் உங்களுக்கு. இல்லைங்க சார், என்னோட கான்செப்ட்ல சொன்னேன் சார். குரு வந்து சொல்லுங்க. ஒவ்வொருத்தங்களுடைய புரிதல் சார் அது. இப்ப நான் வந்து கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. இப்ப குரு நல்லவன் தான், அவன் கோடி பணத்துக்கு அதிபதினா ஏன் நல்லவங்களா இருக்கவங்க கோடி பணத்தை சம்பாதிக்கல? சார் இப்ப வந்துட்டு அதான் குரு வந்துட்டு சார் இப்ப லக்னத்துக்கு வந்துட்டு யோகரா இருக்கணும் ஒண்ணுங்க சார் வந்துட்டு. பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்துட்டு நல்ல ஒரு பாவத்திலோ இல்ல வந்து நல்ல கிரகத்தை கூட இப்ப குரு கூட செவ்வாய் கூட சேர்ந்து இருக்கணும் சார். குரு வந்துட்டு நான் மெயினா குரு சூரியன் செவ்வாய் சூரியன் கூட சேர்க்க இருக்குது பாத்தீங்களா? அதுதான் சொல்றான் திருமணத்துல. சார் சார் தோஷத்தை கொடுக்குங்க சார். வந்துட்டு தோஷத்தை கொடுத்தாலும் பொருளாதார ரீதியா பெரிய சப்போர்ட் பண்ணுங்க சார். ஆனா நிறைய ஜாதகம் பார்த்துருக்கு சார். ஆனா வந்துட்டு பொருளாதார ரீதியா கொடுக்கும் சார். இப்ப வந்து பொருள் இருக்கு, உங்களுக்கு வந்து எதுவுமே அணிவிக்க முடியாது, அதுக்கு பேர் தோஷமா யோகமா? இப்ப நான் வந்து புரியுதுங்க சார். இல்ல, நான் ஒரு இடத்துல பாக்குறேன், வீடு வந்து பெருசா கட்டி வச்சிருக்கான் சார். ஊர்ல வந்து வீடு வந்து பெருசா கட்டி வச்சிருக்கான். அவன் வந்து ஃபாரின்ல போய் கஷ்டப்படுறான் சார். வேலைக்கு போனா 10 லட்சம் சம்பாதிக்கிறான். அந்த வீடு வந்து ஒரு 5 கோடிக்கு வீடு கட்டி ஊர்ல வந்து வாட்ச்மேன் நல்லா போய் தூங்குறான். அப்ப வாட்ச்மேன் யோகக்காரனா, அந்த வீட்டு கட்டணம் யோகக்காரனா, நீங்க சொல்லுங்க. இல்ல சார், வாட்ச்மேன் யோகக்காரன் சார். இப்ப இன்னொரு எனக்கு என்னோட புரிதல் சொல்ல சார். இப்ப ஒரு குருனா வந்துட்டு சார் வந்துட்டு இப்ப தனித்து குரு தீமை பண்ணுவார் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா வந்துட்டு ஆனா ஒரு குரு வந்து ஒரு கிரகத்து கூட சேர்ந்துச்சுன்னு சொன்னா சரியா கேட்கல சார். ஹலோ சார், கேக்குதா? சார் வேற ஏதாவது இருந்தா கொஸ்டின் கேளுங்க சார். சார் ஆக்சுவலா வந்து நீங்க ஒரு 1 or 2 இயர்ஸ் முன்னாடி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருந்தீங்க சார். மீனா டு நாடி முறையோட உத்தம திரேகானம் சொல்லி ஒரு வீடியோ ஒன்று பண்ணிருந்தீங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு சார்.
அதுல வந்து ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரங்கள்ல நிக்கிற கிரகம் வந்து அது கெட்ட ஆதிபத்தியமே இருந்தாலும் நல்லது செய்ய முயற்சி பண்ண அப்படின்னு அது அது கிட்டத்தட்ட அக்யூரேட்டா அது உண்மைதானா சார் இல்ல அது அதுல எதுவும் மாறுது? இல்ல சார், அது உண்மையான்னு கேக்குறீங்களா? எஸ் உண்மையா அது வந்து அதான் நீங்க அந்த மாதிரி பலன் தரும்னு சொல்லியிருந்தீங்க. அது எந்த அளவுக்கு நடைமுறையில வந்து அது சாத்தியமா இருக்குமா சார் இல்ல இல்ல சார், ஃபர்ஸ்ட் அதுல மாறுதல் விதிவிலக்கு இந்த மாதிரி இருக்கா? இல்ல சார், ஃபர்ஸ்ட் உத்தம திரேகானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. சொல்லுங்க சார். திரேகானம் அப்படிங்கிறது 1, 5, 9. எஸ் சார், ஆமா சார். திரேகானம்ங்கிறது 1, 5, 9. உத்தம திரேகானம் அப்படின்னா ஒரு ராசியில இருக்கக்கூடிய 9 நட்சத்திர பாதம் இருக்குல்ல, ஆமாங்க சார். அதுல இருக்கக்கூடிய 1ஆம் பாதம், 5ஆம் பாதம், 9ஆம் பாதம், இதுதான் உத்தம திரேகானம் சார். எஸ் சார், எஸ் சார், புரியுது. இப்ப மேசராசி இருக்குது அப்படின்னா 1ஆம் பாதம் வந்து அஸ்வினி 1, 5ஆம் பாதம் வந்து பரணி 1, எஸ் சார். 9ஆம் பாதம் வந்து கார்த்திகை 1. இப்படி ஒவ்வொரு ராசி கட்டத்திலையும் 1ஆம் பாதம், 5ஆம் பாதம், 9ஆம் பாதத்தை எடுத்தீங்கன்னா அதுதான் உத்தம திரேகானம். இதே இது வந்து அதுல வந்து அடிஷனலா ஒரு 2 ஸ்டார்ஸ் வந்து என்ன சார்? ஆனா அந்த உத்தம திரைகாணத்துல இதோட அடிஷனலா 2 ஸ்டார் சேரும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க சார். அதான் நடுவுல இருக்க அந்த எடுத்துக்கிறேன். இப்ப மேச மண்டலம்னா இப்ப 1, 5, 9 அத மேச மண்டலம்னா 1, 2, 3 பாதமும் ரிஷபம்னா நடுவுல உள்ள ரோகிணி 1, 2, 3 இந்த 1, 5, 9 தான் அவங்க என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இப்ப நம்ம வர்க்கோத்தமம் அப்படின்னு சொல்றோம்ல சார். ஆமாங்க சார். வர்க்கோத்தமம்னா என்னன்னா 1வது ராசியில 1ஆம் பாதம், 2வது ராசியில 5ஆம் பாதம், 3வது ராசியில 9ஆம் பாதம், இதுதான் வர்க்கோத்தமம். எஸ் சார், ஆமாங்க சார். அதுலயே 3 பாதங்கள் எடுத்துக்கிட்டா அது உத்தம திரைகாணம், அவ்வளவுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மேசத்துல முதல் 3 பாதம் ஓகே ஓகே உத்தம திரைகாணம், ரிஷப ராசியில நடுவுல இருக்கக்கூடிய 3 பாதம் உத்தம திரைகாணம், மிதுன ராசியில கடைசியில இருக்கக்கூடிய 3 பாதம் வந்து உத்தம திரைகாணம்னு சொல்றோம். ஓகே ஓகே ஓகே. இதே மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் முதல் 3 பாதம் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நடுவுல 3 பாதம், கடைசி 3 பாதம் வந்து உத்தம திரேகான நட்சத்திர பாதம். இதுல நிக்கக்கூடிய கிரகங்கள் வந்து கண்டிப்பா யோகத்தை செய்யும் அப்படின்னு அதுல சொல்லப்பட்டிருக்கு. ஓகே ஓகே, புரியுதா சார்? இப்ப என்னோட ஸ்டார்ட் படி பாத்தீங்கன்னா என்னதுல வந்து 6 பிளானட் வந்து அந்த உத்தம திரைகாணத்துல நிக்குது சார். உத்தம திரேகான என்னென்ன பிளானட்னா ஆமா கேது, சந்திரன், புதன், செவ்வாய், ராகு, குரு நிக்குதுன்னா அந்த கிரகம் வந்து பாதிப்படையாம இருந்தா நிச்சயமா பலன் கிடைக்கும். ஓகே ஓகே. அந்த நட்சத்திர அதிபதி இருக்குல்ல சார், இப்ப உதாரணத்துக்கு உத்தம திரேகானம், ஆமாங்க சார். அந்த நட்சத்திர அதிபதியோ அதுல நின்ற கிரகமும் பாதிக்காம இருக்கணும். ஓகே ஓகே. அப்படி இருந்தா நிச்சயமா வந்து சக்சஸ் கிடைக்கும். அடுத்து ஓகே ஓகே ஓகே. ஒரு கிரகம் வந்து வலுவா இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஆட்சியா இருக்குது, உச்சமா இருக்குது, ஆனா அது பலன் கொடுக்காது அப்படிங்கறத எப்படி கண்டுபிடிக்கிறது? ஒரு கிரகம் சார் ஆட்சி உச்சமா இருக்குது சார், ஆனா அது பலன் கொடுக்காது, அந்த மாதிரிலாம் அது பலன் கொடுக்காம அது வந்து லக்ன அவயோகரோட அதாவது லக்ன அவயோகம்லாம் கிடையாது சார். அல்லது ஒரு ஒரு கிரகத்துக்கு முன்னாடி பின்னாடி எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு ஏதாவது கிரகம் ஏதாவது கிரகம் சொல்லவா சார்? சொல்லுங்க சார். சாட்டர்ன். இப்ப சனி வந்து எந்த ராசியில இருக்குது சொல்லுங்க. இன்னைக்கு எனக்கு வந்து கும்பம் சார், கும்பம். இப்ப கும்பத்துல சனி இருக்குது அப்படின்னா இப்ப மகரத்திலயும் மீனத்திலயும் எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. மகரத்திலயும் மீனத்திலயும் எந்த கிரகமும், ஓகே சார், அதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் எந்த கிரகமும் இல்ல, அது இருக்கிற இடத்துல எந்த கிரகமும் இல்ல. ஓகே சார். அதுக்கு 7ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஓகே சார். அதுக்கு 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்லைன்னா இது பலன் கொடுக்காது.
ஓ ஓகே 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 சார். அதாவது சார் அதுக்கு முன்னாடி பின்னாடி கிரகம் இருக்கக்கூடாது, அது கூட கிரகம் இருக்கக்கூடாது, அதுக்கு 7ல கிரகம் இருக்கக்கூடாது, ம் அதுக்கு 5லயும் கிரகம் இருக்கக்கூடாது. இப்படி எந்த ம் கிரகம் ம். இருக்கோ அது பலன் கொடுக்காது வலுவா இருந்தாலும். ஓகே சரி சரி சரி. உங்க ஜாதகத்துல செக் பண்ணி பாத்துக்கோங்க. ஒரு கிரகத்துக்கு முன்னும் பின்னும் கிரகம் இல்லாம, அதுக்கு ஆப்போசிட்ல 7ஆம் இடத்துலயும் கிரகம் இல்லாம, 5ஆம் இடத்துலயும் கிரகம் இல்லாம இருந்தா அந்த கிரகம் வேலை செய்யாது, பலன் கொடுக்காது. ஓகே சரி சரி சரி. அது வலுவா இருந்தாலும் பலன் கொடுக்காது. ஓகே சரி சார். இது வந்து ஒரு கான்செப்ட். அடுத்து அதிர்ஷ்ட புள்ளின்னு ஒரு கான்செப்ட் இருக்கு சார். ஓகேங்க சார். உங்க ஜாதகத்துல அதிர்ஷ்ட புள்ளி எந்த நட்சத்திரம் அப்படின்னு கண்டுபிடிக்க தெரியணும். ம் ஓகே சார். அது தெரியுமா சொல்லணுமா? இல்ல அது தெரியாது சார், அது தெரியாது. இததான் வந்து ஃபார்ச்சுனா புள்ளின்னு சொல்றாங்க. அதாவது கேபி அஸ்ட்ராலஜில ஃபார்ச்சுனா ஓகே ஃபார் ஓகேங்க சார். அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, உங்க ஜாதகத்துல இருக்கக்கூடிய லக்ன டிகிரி இருக்குல்ல, ஆமாங்க சார். உங்களுக்கு பாருங்க சார், உங்களுக்கு லக்ன டிகிரி எந்த டிகிரியில இருக்கு? எனக்கு வந்து அஸ்வினி நான் மேஷ லக்னம், அஸ்வினி 3ஆம் பாதம் லக்னம் சார். அஸ்வினி 3ல ஒரு 6 ஒரு 7 டு ஆமாங்க சார். இல்ல டிகிரி கேக்குறேன் நான். டிகிரினா அக்யூரேட் டிகிரி வேணுமா சார்? அக்யூரேட் டிகிரினா ஒரு 7 டிகிரி இந்த ரேஞ்ச். ஓகே, அந்த 7 டிகிரி எடுத்துக்கோங்க. சந்திரன் எத்தனாவது டிகிரியில் இருக்கு? ஓகே சார். சந்திரன் சேம் அதே தான் சார், அதே 7 டிகிரி சார். அப்ப ரெண்டையும் கூட்டினீங்கன்னா 14 டிகிரி வருது. அதான் சார் அதே ராசியில இருக்கா சந்திரன்? ஆமாங்க சார். ஆமா, எனக்கு மேஷ ராசி மேஷ லக்னம் சார். ஓகே, அப்ப 7 + 7 14 டிகிரி வந்துருச்சா? எஸ் சார். சூரியன் எந்த டிகிரியில் இருக்கு சார்? சூரியன் வந்து எந்த ராசியில எந்த டிகிரி? எனக்கு மிதுனத்துல வந்து திருவாதிரை 1 சார், 67வது டிகிரி சார். அப்ப 67 வந்து 68 டிகிரி. இந்த 14 டிகிரி 67ல கழிச்சா எவ்வளவு வரும்? 53 சார். அது -53 வரும், கரெக்டா? எஸ் சார், -53 சார். 360ல இருந்து 53 கழிச்சிருங்க. திரும்ப கழிக்கணுமா இல்ல 360ல மைனஸ்னா 360ல இருந்து இந்த 53 கழிச்சிருங்க. கழிச்சோம்னா 307 சார். 307 வருதா? ஆமாங்க சார். இந்த 307 டிகிரி எந்த நட்சத்திர பாதத்துல விழுகுதோ அதுதான் உங்க அதிர்ஷ்ட புள்ளி. ஓகே ஓகே 307னா அப்ப அது ஆல்மோஸ்ட் வந்து மகர ராசியில திருவோணத்துல விழுகும்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி மேபி இருக்கலாம். கரெக்ட். உத்திரம் அல்லது 307னா சாரி புராட 307னா அதான் சார், உத்திராடத்துல விழுகும் சார். 307 உத்திராடத்துல விழுகுது. அப்ப மகர ராசி உங்களுக்கு அதிர்ஷ்ட புள்ளி. ஆமா சார். அப்ப உங்களுக்கு உத்திராட ஓகே நட்சத்திரத்துல ஏதாவது கிரகம் இருந்து திசை நடத்தினாலோ அல்லது சூரிய திசை நடத்தினாலோ உங்களுக்கு யோகத்தை. ஓகே 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 சார். புரியுதா சார்? புரியுது 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 சார். இதுக்கு பேர் வந்து அதிர்ஷ்ட புள்ளின்னு பேரு. கேபில வந்து இத ஃபார்ச்சுனா புள்ளின்னு சொல்லுவாங்க. சரி சார். ஓகே ஓகே. அப்ப அதை நீங்க செக் பண்ணி பாருங்க, அந்த டைம்ல வந்து என்ன நடக்குது அப்படிங்கறத செக் பண்ணி பாருங்க. ஓகே சார், கண்டிப்பா கண்டிப்பா. வேற எதுவும் டவுட் இருக்கா சார்? இல்ல வேற டவுட்ஸ் எதுவும் இல்ல சார். வேற கிளாஸ் தான் மெயினா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். கிளாஸ் பார்க்கலாம். சொல்றதெல்லாம் புரியுதா சார்? சார் புரியுது சார். நானுமே உங்ககிட்ட வந்து இப்ப தனிப்பட்ட முறையில் நான் என்னோட இதெல்லாம் காமிச்சு பார்த்திருக்கேன் சார். நான் பார்த்தாலே வந்து நீங்க தான் ரொம்ப நேரம் தெளிவாகவும் விளக்கம் கொடுத்தீங்க சார். கிட்டத்தட்ட 1.5 hours மேல நீங்க நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொன்னீங்க. நீங்களும் புது புது ஐடியாலஜிலாம் எனக்கு கொடுத்தீங்க சார். உங்ககிட்ட பார்த்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. வேற ஏதாவது கொஸ்டின் இருந்தா கேளுங்க, அது ஏதாவது விளக்க முடிஞ்சா சொல்றேன். ஜாமக்கோல் பிரசனத்துல ஏதாவது விளக்கம் இருக்கா? விளக்கம் வேணுமா? ஜாமக்கோல் பிரசனம் இல்ல, அது கொஞ்சம் இப்ப எனக்கு அதுல இப்போதைக்கு எதுவும் டவுட் இல்லை சார். வேற யாரும் மத்தவங்க லைன்ல இருக்காங்க, அவங்க யாரும் பேசுறாங்க. வேற யாருக்கா டவுட் இருந்தா கேளுங்க. சார் குட் ஈவினிங். சார் சொல்லுங்க சொல்லுங்க. ராம் சார் சொல்லுங்க.
குட் ஈவினிங். எவ்வளவு நேரம் நான் வெயிட் பண்றேன், ஏன்டா யாருமே பேசலையே. சரி சொல்லுங்க, என்ன கொஸ்டின் உங்களுக்கு? எனக்கு என்ன கொஸ்டின்னா, எனக்கு கடன் பிரச்சனை எப்ப தீரும்? ஒரேடியா கேட்டீங்க கொஸ்டின். இல்ல, கடன் பிரச்சனை எப்ப தீரும்? டியூட்டில ஒரே டென்ஷன், அதுக்கு என்ன பண்ணலாம் மத்தவங்கனால? சரி, பிரச்சனை வச்சு சொல்றேன். இப்ப நீங்க ஏதாவது நம்பர் சொல்லுங்க. நம்பர் சொல்லணுமா? சொல்லுங்க. நம்பரு சரி, நம்பர் 1 ஓகே. டபுள் டிஜிட் வேண்டாமா? ஒரு டிஜிட். 1. ஓகே ஓகே. அப்ப நீங்க சரி ஓகே. 11. அப்ப நீங்க என்ன பண்ணுங்க? 11. என்ன பண்ணுங்க அப்படின்னா, சூரியன் வழிபாடு பண்ணணும் நீங்க. சூரியன் வழிபாடு பண்ணீங்கன்னா கடன் தீரும். அப்படியா? அதே மாதிரி உங்க இதுல வந்து மேல் அதிகாரிகள் இருப்பாங்கல்ல, ஆமா, அவங்ககிட்ட வந்து கொஞ்சம் சண்டை போடாம கொஞ்சம் ஒத்து போயிடணும். இப்படி போனீங்கன்னா உங்களுக்கு கடன் தீரும். ஒத்து போறதுன்னா எவ்வளவு ஒத்து போறது? இல்ல 19 வருஷமா போயிட்டு இருக்கோம். இல்ல இது வந்து ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு. நம்ம பர்சனலா பேசுறது அப்புறம் பேசிக்கலாம். இல்ல ஓகே. இல்ல விட்டு சில விஷயங்கள் வந்து நம்மளுக்குன்னு கொஞ்சம் இது இருக்குல்ல, பேசணும். இது இப்படியே கண்டினியூவாவே ஆயிட்டே இருக்கணுமா எப்படின்னு கேக்குறேன். அதான் மேடம், நீங்க சூரிய வழிபாடு சிவன் வழிபாடு பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகுங்கிறீங்களா? ஆமா, அதை செய்யுங்க. சரி. கடன், அதான் கடன் தீரும்னு சொன்னேன் பண்ணா. அது பண்ணாலும் கடன் தீருமா? ஆமா ஆமா ஆமா. அல்லது முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுக்காம பாருங்க, அதை பண்ணுங்க, சக்சஸ் ஆகும். சக்சஸ் ஆகும். ஆமா ஆமா. இப்போ நான் என்ன ஒன் நம்பருக்கு தான் இதை நீங்க சொல்றீங்க, அப்படித்தானே? ஆமா, மலை சார்ந்த பகுதிக்கு போயிட்டு வாங்க, திருவண்ணாமலை அந்த மாதிரி மலை சார்ந்த பகுதிக்கு போயிட்டு வாங்க, சக்சஸ் ஆகும். ஓகே, இதெல்லாம் பண்ணுங்க. அப்புறம் இன்னொன்னு, ஓகே பண்றேன். இன்னொன்னு வந்து ஹஸ்பண்ட் இப்போ உடம்பு முடியல அப்படிங்கிறாரு. நான் எது சொன்னாலுமே வந்து கேட்க மாட்டாரு. ஹாஸ்பிட்டலுக்கு போலாம் அப்படின்னாலும் கேட்க மாட்டாரு. அவரு வருவாரா ஏதாவது ஹாஸ்பிட்டலுக்கு போறதுக்கு, இல்ல இதுக்கு மருந்து எடுத்துக்கங்க உடம்பு முடியல அப்படின்னா அதை கேட்க மாட்டாரு, விட்டுட்டு வேலையை பாக்குறாரு. அது மாறுமா? இல்லைன்னா எப்படி சொல்றது பிரசனத்துல? இல்ல பிரசன்னத்துல சொல்ல வேணாம், பட் ஜாதகத்துல எது பாக்கலாமா? சரி, பிரசன்னம் அப்ப சொல்றேன், விடுங்க. இப்ப ஏதாவது 1ல இருந்து சொல்லுங்க. இல்ல நீங்க 2 நம்பர் சொல்லுங்க. 2 நம்பர் சொல்லட்டா? முத ஒரு நம்பர் சொல்லுங்க, ரெண்டாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. சிங்கிள் டிஜிட்ல ஒரு நம்பர் சொல்லுங்க, 2 டைம் சொல்லுங்க ஏதாவது ஒரு நம்பரை. அதாவது முத ஒரு நம்பர் சொல்லுங்க, ரெண்டாவது ஒரு நம்பர் சொல்லுங்க. முதல்ல ஒரு நம்பர் வந்துட்டு என்ன நம்பர் சொல்றதுன்னு தெரியல. எது சொன்னாலுமே இல்ல சார், எந்த நம்பர் சொன்னாலுமே பயமா இருக்கு. சொல்லுங்க, ஏதாவது சொன்னாதானே இதை சொல்ல முடியும். சரி, நம்பர் 9. நம்பர் 9 1 11. ஓகே, புரியல. 1 11 1 9. 1 11 1 9. அது சக்சஸ் ஆயிரும், போயிட்டு. ஆமா. நீங்க சொல்றது கேட்பாரு. ஐயோ சார், நான் சொல்றது கேட்பாருங்கறீங்களா? ஐயோ மேடம், சரி, இதுல யாரோ கிராஸ் ஆகுறாங்க. பிரியா மேடம் தானே? அதேதான், நானே தான். விளக்கு மாத்த எடுத்து 4 சாத்து சாத்தினா எல்லாம் சரியாக போகுது. நீங்க என்ன இதுக்கு போய் பரிகாரம் கேக்குறீங்க? என் வீட்டுல உள்ள விளக்கு மாத்த கூட என் பொண்ணு தூக்கி தூக்கி போட்டுறது கீழே. புதுசா வாங்க. ஐயோ ஐயோ, எப்ப என்ன இல்ல மேடம், எப்ப என்ன சொன்னாலும் சார்
பர்சனலா பேசலாம் மேடம். இப்ப ஆ. ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு, நம்ம தனியா பேசலாம். சார் நான் அத ஓகே ஓகே இல்ல சார், எது சொன்னாலுமே ஒரு உடம்பு முடியலங்கிறாரு. முடியலன்னா ஒன்லி ஹாஸ்பிட்டலுக்கு வரணும், அதுவும் வர மாட்டாரு. இப்படி நம்மள ஒரு டார்ச்சரா குடுத்துட்டே இருந்தா அதெல்லாம் சரியாயிருங்கிறீங்க? இந்த சக்சஸ் ஆயிரும், பிரசன்ன சக்சஸ் ஆயிரும், முறையில ஆயிருங்கிறீங்களா? சக்சஸ் ஆயிரும், சக்சஸ் ஆகுங்கிறீங்களா? ஆகும் ஆகும் ஆகும். ஓகே. அஞ்சு அப்ப மேடம், எனக்கு சொல்லுங்க பிரியா மேடம், இன்னொரு சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன். உங்க மேலதிகாரி கிட்ட இருந்து ரொம்ப பிரச்சனை கஷ்டம்னு சொன்னா தினமும் எல்லை இடிச்சு போட்டு போங்க, சரியாயிடும். கருப்பு எள்ளு, கருப்பு எள்ளு எல்லாம் இடிக்கணுமா? ஆமா, இடிச்சிட்டு தூக்கி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க வேலைக்கு போங்க. போனா சரியாயிருங்கிறீங்க? கண்டிப்பா சரியாகும், ட்ரை பண்ணுங்க. நான் ட்ரை பண்றேன் கண்டிப்பா. ஓகே, சூப்பர் சூப்பர் ஐடியா. ஓகே ராம் சார், ஓகே. ஆனா பாருங்க ராம் சார் எனக்கு எதுவுமே சொல்லல, பிரியா மேடம் எதுவுமே சொல்லல. கோயிலுக்கு போறது, கோயிலுக்கு போக கூட டைம் இல்லாம சுத்திட்டு இருக்கேன். மலைக்கு போக சொல்றீங்க, மலைக்கும் போக முடியல. சரி, அது போறதுக்கு எனக்கு வாய்ப்பு இருக்கான்னு பார்த்து சொல்றீங்களா? அதை நான் தனியா சொல்றேன் மேடம். இப்ப ரெக்கார்ட் சார் வேற ஏதாவது பேசுவோம் நம்ம. ரெக்கார்டு கூட ஆகட்டும் சார், எனக்கு மலைக்கு போக எனக்கு வாய்ப்பு இருக்கா என் ஜாதகத்துல? அதாங்க போனாதான் சக்சஸ் ஆகும்னு சொல்லிட்டேன் அவங்ககிட்ட. போனாதான் சக்சஸ் ஆகும், அது போறதுக்கு கூட எனக்கு இங்க வாய்ப்பு வரணும்ல. அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க தான் சொல்லணும். நான் விட மாட்டேன் சார், என் ஜாதகத்தை நான் விட மாட்டேன். நான் விடுற மாதிரி இல்ல. அது என்ன பாடுபடுத்து தெரியுமா? அதனால நான் அதை துரத்திட்டே இருப்பேன் நானு. அது தனியா பாக்கலாம் மேடம். வேற யாருக்கா கொஸ்டின் இருக்கா? நம்ம தனியா பேசலாம். சரி ஓகே, தனியா பேசலாம் சார். என்ன சூட்சமங்கள் இருக்கு கொஞ்சம் அதை பத்தி சொல்லுங்க. கிளாஸ் இருக்கா எப்படி? இல்ல மேடம், நான் சொல்றேன், உங்களுக்கு அப்டேட் பண்றேன் நான். ஓகே ஓகே ஓகே, அப்ப நான் வெயிட் பண்ணவா? நீங்க வெயிட் பண்ணுங்க மேடம். ஓகே சார், ஓகே ஓகே, தேங்க்யூ. நீங்க சொன்னதுக்கு ஓகே, எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சக்சஸ் ஆகுங்கிறீங்க. என் வீட்டுக்கார்ட்ட நான் பேசி பாக்குறேன். ஓகே ஓகே ஓகே. ஓகே சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. வேற ஏதாவது கொஸ்டின் இருக்கா யாருக்காவது? ஹலோ ஹலோ, வேற யாருக்கா கொஸ்டின் இருந்தா கேட்கலாம். சார் வேலன் சார், ஏதாவது கொஸ்டின் இருக்கா உங்களுக்கு? இல்ல சார் கேள்வி இல்ல சார். ஏதாவது இருந்தா கேளுங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப நம்மளுக்கு நவாம்சத்தை விட அந்த பிளானட் நிக்கிற டிகிரி பொசிஷன் அக்யூரேட்டா தெரிஞ்சுச்சுன்னா அதுவே நவாம்சம் அப்ப தேவையில்லை, அப்படிதானே சார்? அதுக்கு இல்ல சார், நவாம்சமும் பார்க்கணும் சார். நவாம்சத்துல வந்து ஒரு கிரகம் நீசமடைதான் செக் பண்றதுக்கு நவாம்சம் தேவை. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு கிரகம் வந்து ராசி கட்டத்துல உச்சத்துல இருக்கு, அது நின்ற நட்சத்திரம் வந்து நவாம்சத்தில் நீசம் அடையுது அப்படின்னா அதை நம்ம நீசம் தான் எடுத்துக்கணும். அது நின்ற நட்சத்திரம் சார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப குரு உச்சமடைகிறது கடகராசியில, கடகம். எஸ் சார். ஆனா அது செவ்வாய், அது என்ன நட்சத்திரம் இருக்கு? அதுல வந்து புனர்பூசம் இருக்கு, பூசம், ஆயில்யம் 3 நட்சத்திரம் இருக்குது. அப்ப குரு நீசம் அடையக்கூடிய அதுல வந்து எதுல போய் நின்னா, இப்ப உதாரணத்துக்கு குரு உச்சமடையக்கூடியது வந்து இதுலயா கடகத்துல, செவ்வாய் நீசமடையக்கூடியது கடகத்துல, செவ்வாய் நீசமடையக்கூடிய கடகத்துல. இப்ப செவ்வாய் வந்து புனர்பூச 4ல போய் நிக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். ஹலோ, செவ்வாய் வந்து புனர்பூச 4ல நிக்குது அப்படின்னா நவாம்சத்துல கடகத்துல வரும் செவ்வாய். அப்ப அது உச்சம் தான் எடுத்துக்கணுமே தவிர நீசம் எடுத்துக்கூடாது செவ்வாயை வந்து. அப்ப டைரக்டா பார்த்தா உச்சமா தெரியும், நவாம்ச பாதத்துல அது நீசம் அடைஞ்சா அதை நீசம்னே நம்ம எடுத்துக்கலாம். அதே மாதிரி டைரக்டா பார்த்தா ஒரு கிரகம் நீசமா இருக்கும், நவாம்ச பாதத்துல அது உச்சமா இருந்தா அது உச்சம்னு எடுத்துக்கலாம். இதை மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டா போதும். வேற யாருக்கு அது கொஸ்டின் இருக்கா? சார் கொஸ்டின் எதுவும் இருக்கா? சாரி சார், ஒரு போன் வந்துருச்சு சார். சாரி சார், நம்ம அந்த குருவோட உச்சம் பத்தி பேசிட்டு இருக்கோம். சாரி, அதுக்கு ஒரு போன் வந்துருச்சு. இல்ல சார், இப்ப குரு உச்சம் அடைகிறது கடகம், செவ்வாய் நீசம் அடைகிறது கடகம். இப்ப செவ்வாய் வந்து குரு நட்சத்திரத்து பாதத்துல இருக்கு.
ஒரே நிமிஷம். புனர்பூச நாள்ல இருந்தா உச்சமா எடுத்துக்கணும். புனர்பூச நாள்ல இருந்தா அது உச்சமா எடுத்துக்கணும். அதே இது வந்து இப்ப நீங்க மகரத்துக்கு போறீங்க, மகரத்துல வந்து செவ்வாய் உச்சமா? அப்போ மகரத்துல என்னென்ன பாதங்கள்லாம் இருக்கு, அதுல நட்சத்திர பாதத்துல ஏதோ ஒரு கிரகம் நிக்குது அப்படின்னு நீச்சத்தை வந்து நம்ம பாத்துக்கலாம்னு சொல்றேன் நான். ஓகே ஓகே சார். மகரத்துல என்னென்ன இருக்கு சார்? உத்திராடம் இருக்கு, திருவோணம் இருக்கு, உத்திராடம், திருவோணம், அவிட்டம். அவிட்டம். ஆமா. இப்ப சந்திரன் நட்சத்திரம் இருக்குல்ல, சந்திரன் நட்சத்திரம் எதுல வந்து உச்சமடையும்? புஷ்கர நவம்சம் எதுல அடையும்? 2ஆம் பாதமா 4ஆம் பாதமா? 2ஆம் திருவோணம். அது சந்திரன் வந்து 2ஆம் பாதம் தான் உச்சம் அடையும் சார். 2ஆம் பாதம் உச்சமடையும். அப்ப திருவோணம் 2ஆம் பாதத்துல என்ன கிரகம் இல்லாம உச்சமடைஞ்சிடும்? ஓகே ஓகே. எந்த கிரகம் இல்லாம உச்சமடையும்? நீசத்துக்கே வேலை இல்லை. ஓகே. எந்த கிரகம் சந்திரன் 2ஆம் பாதம் நின்னாலும் அது உச்சமாயிரும். ஓகே ஓகே. அதாவது சார் கிரகம் போய் எனக்குமே நீங்க எப்படி சொல்லியிருந்தீங்கன்னா சார், எனக்கு வந்து செவ்வாய் வந்து பூரம் 2 சார். பூரம் 2னா அப்ப வந்து கன்னியில வந்து செவ்வாய் இருக்கனால அது நட்சத்திரப்படி நீச்சம்ன்றது சொல்லியிருந்தீங்க சார். ஏன்னா சுக்கிரன் வந்து கன்னியில நீச்சம்னால பூரம் 2ல உள்ள கிரகம் வந்து நீச்சம் அடையும் சொல்லியிருந்தீங்க. ஆமா 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 ஆமா. பட் என்னன்னா அதே டைம்ல அது வந்து சுக்கிரன் வந்து ராசி கட்டத்துல ரிஷபத்திலே, துலாத்திலே, மீனத்திலே இருந்தோம்னா அது வந்து விதிவிலக்குன்ற மாதிரி எனக்கு நீங்க ரிப்ளை கொடுத்துருந்தீங்க. அதான் சார், அதாவது வேற சுக்கிரன் வந்து அதுல ராசி கட்டத்துல நல்லா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப வேற ஒரு கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கா, அந்த கிரகம் மட்டும் தான் வீக் ஆகும், சுக்கிரன் வீக் ஆகுதுன்னு எடுத்துக்கூடாது. ஓகே ஓகே. சுக்கிரன் ஸ்ட்ராங்கா தான் இருக்கு, வேற ஒரு கிரகம் சுக்கிரன் நட்சத்திரத்துல இருக்கிறது வீக் ஆகுது. இப்போ உதாரணத்துக்கு சந்திரன் வந்து பூரம் 2ல இருக்கு, பூரம் 4ல இருக்கு. இதுல எது நீசம்? பூரம் 2 நீசம் சார். பூரம் 4ம் நீசம் தான். பூரம் 4ம் நீசம். ஆமா ஆமா ஆமா. அதாவது கிரக ரீதியா பார்த்தா அது விருச்சகத்துல நீசம், நட்சத்திர ரீதியா பார்த்தா பூரம் 2 நீசம். இதுல ரொம்ப பவர்ஃபுல் பாத்தீங்க அப்படின்னா பூரம் 2 தான் ரொம்ப பவர்ஃபுல். ஓகே ஓகே. நீசம் அடைறதுல புரியுதா சார்? எனக்கு அப்ப லக்னாதிபதியும் 8ஆம் அதிபதியுமான செவ்வாய் வந்து அப்ப ஸ்ட்ராங் இல்லாம தான் இருக்கு. அப்படிதானே? ஸ்ட்ராங் இல்லாம இருக்கு. அது கூட சேர்ற கிரகம் ஸ்ட்ராங்கா இருந்தா ஸ்ட்ராங் ஆயிரும். இல்ல அது தனியா தான் இருக்குது சார். சோ அதுல சேர்ற கிரகம் இது இல்லாம தனியா இருக்குது அப்படின்னா அது கொஞ்சம் நீச பலனை தான் கொடுக்கும் சார், பெரிய பெனிஃபிட் கிடைக்காது. ஓகே ஓகே ஓகே. அந்த மாதிரி எடுத்துக்கோங்க சார். இப்போ வந்து செஷன் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன் சார். திரும்ப நம்ம நாளைக்கு திரும்ப நான் கிளாஸ் போடுறேன் சார். இந்த கிளாஸ் வந்து ஓரளவு பரவாயில்ல சார்? ஓகே சார். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு சார். நல்லா இருந்துச்சு. ஓகே ஓகே சார். திரும்ப சந்திக்கலாம் சார், நாளைக்கு பார்த்துக்கலாம். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ சார்.